இந்த வீடியோவை கவனிங்களேன். இந்த பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா? இந்த கேரளா பிரச்சனையை பத்தி நம்ம பேசியிருக்கோம். கேரளால இந்த பொண்ணு ரீல்ஸ் போட்டதுக்காக ஒருத்தர் இறந்திருக்காரு. இப்ப தீர்ப்பு சொல்லிருக்காங்க. 10 வருஷம் ஜெயிலு, 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு, அது இல்லாம சொத்து எல்லாமே பறிமுதல் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு பண்ணது இவர் என்ன சொல்றாரு, அந்த கேரளா இஷ்யூல அந்த பொண்ணுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 10 வருஷம் ஜெயிலு, 1 கோடி ரூபாய் வந்து கொடுக்கணும், இவங்களோட சொத்து எல்லாமே பறிமுதல் பண்ண சொல்லிட்டாங்கன்னு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவரோட வீடியோ நான் அப்பதான் பார்த்தேன். என்னோட தங்கச்சி ஷேர் பண்ணியிருந்தா. பார்த்தா அவ்வளோ வியூ பேருக்கு, அவ்வளோ பேர் கமெண்ட் செஷன்ல வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கான்செப்ட் புரியவே இல்லை. நேற்று தானே எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நிறைய செக்ஷன்ஸ் கீழே அந்த பொண்ணு மேலே எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நான் பெயிலபிள்னு வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்க நேற்று தானே வீடியோ வந்துச்சு. அதுக்குள்ள எப்படி வந்து தீர்ப்புலாம் கொடுத்தாங்கன்னு எனக்கு சுத்தமா கான்செப்ட் புரியல. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு தீர்ப்புலாம் இன்னும் கொடுக்கவே இல்லை, அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னும் விசாரணை போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு ஷார்ட்ஸை போட்டுட்டாரு. என்ன ஏதுங்கிற விஷயத்தை பார்க்காம. இதுக்கும் மக்கள் எல்லாமே சோசியல் மீடியால இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பரப்பிட்டு இருக்காங்கிறது உண்மைதான். அதுக்காக தானே இப்போ ஒரு அந்த கேஸே நடந்தது. அதுவும் இல்லாம இவர் அந்த வியூக்காக வந்து 39 செகண்ட் படப்படன்னு பேசிட்டு, அதுவும் பிஜிஎம் பின்னாடி சோகமான ஒரு பிஜிஎம் போட்டுட்டு கட் பண்ணி பேசி எதுக்கு? ஏன் நீங்க சொல்ற விஷயமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. அதையே நீங்க வந்து அவ்வளோ மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் முன்னிலையில சொல்றது பெரிய தப்பு. என்ன ஏதுங்கிற விஷயத்த பார்க்காம அதுக்கு வேற வந்து அவ்வளோ பேர் கமெண்ட் வேற. என்ன ஏது நீங்க இப்போ ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அது என்ன ஏதுங்கிறத போய் கமெண்ட் கூட பண்ணுவேன். நானும் கூகுள் பண்றேன், எனக்கு மட்டும் தான் கிடைக்கல. என்னடா நேத்து சொன்னதுக்கு அது கூட எப்போ கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நானும் கூகுள் பண்ணி பாக்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேட்கிறேன். நம்ம மட்டும் தான் தப்பா சொல்றோமா, நமக்கு மட்டும் தான் தெரியலையான்னு பார்த்தா எல்லாருக்குமே அப்படிதான். அந்த விஷயம் தீர்ப்பே கிடையாது. அது நார்மலா நானுமே பார்த்தேன், ஒரு 2-3 மீம் பேஜ்ல போட்டிருந்தான், இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொல்றது முழுக்க தப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சோசியல் மீடியால நம்பாதீங்கன்னு சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பொண்ணுக்கு